நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் ஆவார். இவர் வேளாண் விதைகளை விற்கும் குல வணிகன் ஆவார். ஆசிரியர் புத்த மதத்தின்பால் மிகவும் ஈர்க்கப்பட்டவர். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாருங்கள் மணிமேகலையின் வரலாற்றை இந்த காணொலியில் நாம் காணலாம். உங்களில் அநேகம் பேருக்கு சிலப்பதிகாரம் கண்ணகி கோவலன் வரலாறு பற்றி அறிந்திருப்பீர்கள். தெரியாதவர்கள் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் அதற்குண்டான வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கோவலன் மாதவியின் மகள் மணிமேகலை ஆவாள். கோவலன் கொலையுண்ட பிறகு மாதவி புத்த மதத்தின்பால் ஈர்க்கப்பட்டு தன் மகளையும் புத்த பிஷுவாக மாற்ற முடிவு செய்கிறாள். ஆனால் மாதவியின் தாயார் சித்ராபதிக்கோ அதில் சிறிதும் உடன்பாடில்லை. இதற்கிடையில் சுதாமதி என்ற வங்காள தேசத்து பிராமண பெண்ணும் அவளுடைய தந்தையும் பாரத தேசத்தை பகவான் ஸ்ரீராமர் திக்விஜயம் செய்தது போல சுற்றி பார்க்க முடிவெடுத்து புறப்பட்டனர். வரும் வழியில் ஒரு இடத்தில் அவளின் தந்தை ஜைன மதத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் இருவரும் சிறிது காலம் அவ்விடத்தில் தங்கினர். அப்போது தந்தைக்கும் அங்கிருந்த ஜைன துறவிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை மூண்டு ரத்தம் வரும் வரை அடித்து கொண்டனர். ஜைன மதத்தின் கோட்பாட்டின்படி வன்முறைக்கு அங்கு இடமில்லாததால் தந்தையும் மகளும் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டனர். பிறகு இருவரும் புகார் நகரத்திற்கு வந்து தஞ்சம் புகுந்தனர். புகார் நகரத்தில் மணிமேகலையும் சுதாமதியும் நெருங்கிய தோழிகளாயினர். மணிமேகலை மகாலட்சுமி தேவியை போன்ற அழகான அம்சம் உடையவள். அந்த அழகி அவளுக்கு ஆபத்தை உண்டாக்கும் என்று கருதி தாய் மாதவி அவளை புத்த துறவியாக்கிட முனைந்தாள். பாட்டி சித்ராபதிக்கோ பேரழகு கொண்ட தன் பேத்தி திருமணம் முடித்து நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆசை. இருப்பினும் மாதவி மணிமேகலைக்கு ஆடல், பாடல், வீணை வாசித்தல், ஓவியம் வரைதல் ஆகிய கலைகளில் கற்று தேர்ச்சி பெற அவளை ஊக்கப்படுத்தினாள். சக்கரவளத் தோட்டம் என்ற ஊரில் உள்ள முதன்மையான புத்தரின் கோவிலில் மணிமேகலையும் தோழி சுதாமதியும் நேரத்தை செலவிடுவர். மணிமேகலையின் பேரழகு அரசல் புரசலாக நகர மக்களின் வாயிலாக அந்நகரை ஆண்டு கொண்டிருந்த மன்னனின் மகனான உதயகுமாரன் என்பவனின் காதுகளுக்கு எட்டியது. மணிமேகலையின் அந்த அழகை காண அவன் அக்கோயிலுக்கு வந்து சுதாமதியை அணுகி மணிமேகலையை காண்கிறான். கண்டவுடன் அவள் மேல் காதல் கொண்டு மணிமேகலையிடம் தன் காதலை தெரிவிக்கிறான். ஆனால் மணிமேகலையோ அவனை நிராகரித்து விடுகிறாள். மேலும் மணிமேகலை புத்த மதத்தை மட்டுமல்லாது மற்ற மதங்களான சைவம், வைணவம், அஜீவகம் ஆகிய மதங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டி ஆசை கொள்கிறார். இவ்வாறு மற்ற மதங்களை குறித்து அவள் அறிந்து கொள்ள செல்லும் வழிதோறும் உதயகுமாரன் அவளை பின்தொடர்கிறான். அனைத்து இடங்களிலும் அவனை கண்டபோதும் மணிமேகலை அவனிடம் பேசவும் இல்லை, மாறாக அவனை பற்றி குறை கூறவும் இல்லை. இவளின் இந்த செயலை குறித்து சுதாமதிக்கு சிறிது வருத்தம் ஏற்படுகிறது. மணிமேகலைக்கு அவளின் தாயாரான மாதவி புத்த மதத்தின் முக்கிய தேவதையான மணிமேகலை என்ற தெய்வத்தின் பெயரே வைத்திருந்தாள். ஒரு நாள் மணிமேகலை முன் அத்தேவதை மணிமேகலை தோன்றியது. அத்தெய்வத்தை கண்ட மணிமேகலை மயக்கமடைந்தாள். மணிமேகலை தெய்வம் அவளை மணிப்பல்லவம் என்ற தீவுக்கு தூக்கிச் சென்றது. மணிமேகலை தெய்வம் மணிமேகலையிடம் அவளின் பிறப்பின் நோக்கத்தை எடுத்துரைக்க ஆரம்பித்தது. முற்பிறவியில் உதயகுமாரன் ஒரு கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். அவனின் மனைவியே மணிமேகலை ஆவாள். அவன் பாம்பு தீண்டி இறந்து விடுகிறான். அதனாலேயே அவன் இப்பிறவியில் அவளை பின்தொடர்கிறான் என்பதையும் அவள் தெரிந்து கொள்கிறாள். மேலும் அவள் இப்பிறவியில் புத்த மதத்தை உலகுக்கு எடுத்துரைப்பதே அவளின் பிறவியின் நோக்கம் என்றும் அறிந்து கொள்கிறாள். அத்தீவில் அவள் தங்கியிருந்த சமயத்தில் அவள் புத்தரின் பாதம் மற்றும் புத்தர் சீடர்களுக்கு போதனை செய்தல் போன்ற காட்சிகள் அவள் கண்முன்னே தெரிகிறது. அவளின் பூர்வ ஜென்ம ஞாபகங்களும் அவளுக்கு வருகின்றன. மணிமேகலை தெய்வம் அவளுக்கு வரங்களாக பறக்கும் ஆற்றலையும் உருமாறும் திறனையும் தருகிறது. சிறிது காலம் சென்ற பிறகு அத்தீவில் வீபதிலகா என்ற தேவதை அவள் முன் தோன்றி கோமதி என்ற ஏரியில் அமுத சுரபி என்ற பாத்திரம் இருப்பதாக கூறி புத்த பௌர்ணமி அன்று, அதாவது புத்தரின் பிறந்த நாள் அன்று அப்பாத்திரம் அந்த ஏரியிலிருந்து வெளிவரும் என்று வீபதிலகா தெய்வம் கூறுகிறது. மேலும் அவளின் குருவாக அரவான அடிகளை ஏற்றுக்கொள்ளும்படியும் ஆணை பிறப்பிக்கிறது. மணிமேகலையும் அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறாள். புத்த பௌர்ணமி அன்று மணிமேகலை அந்த ஏரிக்கு சென்று
அப்பாத்திரம் வெளிவரும்போது எடுத்துக்கொண்டு அங்கிருந்து பறந்து புகார் நகரை அடைகிறாள். அங்கு அவளின் பாட்டி சித்ராபதியிடம் நடந்ததை கூறுகிறாள். ஆனால் அவளை யாரும் நம்பவில்லை. அமுதசுரபி பாத்திரத்திலிருந்து கேட்டது எதுவும் கிடைக்கும் என்று அவளின் கூற்றுக்கு இணங்க அனைவரும் எதிர்பார்த்தபடி அமுதசுரபி பாத்திரத்திலிருந்து கேட்டது எதுவுமே வெளிவரவில்லை. மணிமேகலையின் அமுதசுரபி பாத்திரம் அக்ஷய பாத்திரமாக மாறியதா? அக்ஷய பாத்திரத்தின் பூர்வீக வரலாறுதான் என்ன? உதயகுமாரன் என்ன ஆனான் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். எங்களது அடுத்த காணொளி வரை காத்திருங்கள். விரைவில் நாம் சந்திக்கலாம். இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மணிமேகலையின் அடுத்த பாகத்தில் நாம் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.